இருந்துச்சு. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு விஷயம்தான், பனு இஸ்ரவேலர்கள் எல்லாம் 70 பிரிவுகளாக இருக்கிறாங்க. எல்லா பிரிவினர்களுமே நரகத்துக்கு போவாங்க, ஒரு பிரிவினரை தவிரன்னு சொல்லி இருந்தாங்க. ஓகே, அந்த ஒரு பிரிவினர் யாரு? அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா. ஓகே, குட். அஹ்லு சுன்னா வல் ஜமா. ஓகே, அஹ்லு சுன்னா வல் ஜமா இந்த பிரிவினர் வந்து நரகத்துக்கு போக மாட்டாங்க, சுவர்க்கம் செல்வாங்கன்னு சொல்லி ஹதீஸ்ல கூட வரப்பட்டு இருந்துச்சு. அப்ப நாங்க அஹ்லு சுன்னா வல் ஜமான்னு சொல்றவங்க யாரு, அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு அவங்களோட அகீதா, அவங்களோட நம்பிக்கை கோட்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் பார்த்தோம். ஓகே, அதுல அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை எப்படி, மலக்குமார்கள், வேதங்கள், அதுல குர்ஆனை பற்றி பார்த்தோம். அதே நேரம் இந்த நபிமார்கள், ரசூல்மார்கள் எல்லாம் பத்தி பார்த்தோம். ஓகே, நாங்க மறுமைய பத்தியும் நாங்க பார்த்தோம். ஓகே, ஆனால் மறுமை நாங்க மறுமையிலிருந்தே இன்றைக்கு படிப்போம். ஓகே, மறுமையிலிருந்தே அந்த அக்கீதால இருக்கக்கூடிய விஷயத்த வந்து படிப்போம். ஓகே, மறுமை பற்றி நம்பிக்கைன்னு சொல்ற நேரம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், அதாவது எங்களோட மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை தான் நாங்க மறுமை வாழ்க்கைன்னு சொல்றோம். இந்த மறுமை வாழ்க்கை எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால் கப்ருடைய வாழ்வுல. ஓகே, மண்ணறையில இருந்து தான் இந்த மறுமை வாழ்க்கை வந்து ஆரம்பிக்கப்படுது. மறுமையில நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாருக்கும் தெரியும் தானே, என்னென்ன விஷயங்கள் இடம்பெறும்னு சொல்லி. ஓகே, ஒரு ஓர்டருக்கு சொல்லி கொண்டு போங்க பாப்போம், என்னென்ன நிகழ்வுகள் மறுமையில் இடம்பெறும். இப்ப முதலாவது கப்ருடைய வாழ்வு, மன்னரை வாழ்வு வந்து ஆரம்பிக்கப்படுது. அதுக்கு பிறகு கேள்வி கணக்கு. விலங்கல கேள்வி கணக்கு கேட்கப்படுது. கேள்வி கணக்குகள். ஓகே, கப்ருல நடக்கக்கூடிய விசாரணை. ஓகே, அதையும் சொல்லுங்க. கப்ரு இந்த மன்னரை வாழ்வுன்னு சொல்ற நேரம் அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடக்கும், கேள்வி கணக்குகள், இன்ப துன்பங்கள் எல்லாமே இடம்பெறும். ஓகே, அதை நாங்க மொத்தமாவே மன்னரை வாழ்வுன்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு வந்து இப்ப உலகம் அழிஞ்சதுக்கு பிறகு என்ன நடக்கப்படும்? மகஷர் மைதானத்துல எல்லாரும் ஒண்ணு கூட்டப்படுவாங்க. ஓகே, குட். மஹ்ஷர் மைதானத்துல எல்லாருமே ஒன்று கூட்டப்படுவாங்க. அது எத்தனையாவது சூர் ஊதப்பட்டதுக்கு பிறகு? இரண்டாவது சூர். அப்ப நாங்க சொல்லணும் இரண்டாம் சூர். ஓகே, இரண்டாம் சூர் ஊதப்பட்ட உடனே எல்லாருமே மஹ்ஷர் வெளியில வந்து ஒன்று கூட்டப்படுவாங்க. ஓகே, மஹ்ஷர் வெளியில ஒன்று கூடப்பட்ட என்ன விஷயங்கள் இடம்பெறும்? பட்டோலைகள் வழங்கப்படும். ஓகே, பட்டோலைகள் வழங்கப்படுறதுக்கு முன்னால ஷஃபாஅத் செய்வாங்க. ஓகே, ஷஃபாஅத் செய்யறது. ஓகே, ஷஃபாஅத் செய்யற ஒரு விஷயமும் மஹ்ஷர் வெளியில நடக்கும். அதாவது மஹ்ஷர்ல தான் விசாரணை இடம்பெறும். ஓகே, மஹ்ஷர் வெளியில தான் ஹிசாப். ஹிசாப்னு சொன்னால் என்ன புள்ளக? விசாரணை. விசாரணை. ஓகே, இந்த சொற்கள் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச சொற்கள் தான். ஓகே, நீங்க கிரேட் 9ல இருக்கிற நேரம், ஓகே, கிரேட் 9ல இருக்கிற நேரம் இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. மறுமைன்னு சொல்ற ஒரு யூனிட் ஒன்று தனியா காணப்படுது தானே. ஓகே, அதுல வந்து படித்திருப்பீங்க. அப்ப இதெல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய விடயங்கள். அப்ப ஹிசாப்னு சொல்றது வந்து விசாரணை. ஏன்னா ஹிசாப்னு சொல்றது வந்து ஒரு அரபு சொல், அதுல பொருள் வந்து விசாரணை. இப்ப விசாரணை நடக்கும். அடுத்து நீங்க சொன்னது போல ஷஃபாஅத் இடம்பெறும். ஷஃபாஅத்னு சொன்ன என்ன புள்ளகள்? மன்றாட்டம். மன்றாட்டம். ஓகே, குட். ஷஃபாஅத்னு சொல்றது மன்றாட்டம். நாங்க சிஃபாரிசுன்னு சொல்லியும் நாங்க அதை குறிப்பிடுவோம். அப்ப ஷஃபாஅத்தும் மஹ்ஷர் வெளியில் இடம்பெறும். அடுத்து என்ன நடக்கும்? மீசான் தராசுல நன்மை தீமைகளுக்கு. ஓகே, அடுத்து வந்து மீசான் தராசுல வந்து ஒவ்வொரு அடியானும் செய்த நன்மை தீமைகள் வந்து நிறுக்கப்படும். ஓகே, ஒவ்வொரு அடியான் செய்த நன்மை தீமைகள் வந்து மீசான் தராசுல வந்து நிறுக்கப்படும். அடுத்து வேற என்ன நடக்கும்?
பட்டோலைகள் கொடுப்பாங்க. ஓகே குட். பட்டோலைகள் வழங்கப்படுது. ஓகே, பட்டோலைகள். இதுல வந்து எழுதுறதுக்கு இடம் போதாமிக்குது. ஓகே, பட்டோலைகள் வழங்கப்படுது. பட்டோலைகள். அடுத்து சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துல ஓகே குட். சிராத்துல் முஸ்தகிம் பாலம். நான் சிராத்துன்னு சொல்லி போடுறேன். ஓகே, சிராத்துல் முஸ்தகிம் பாலத்தை வந்து ஒவ்வொரு அடியார்களுமே கடப்பாங்க. ஓகே, அப்ப இறுதியா என்ன நடக்கும்? சோனம் போறாக்க சோனம் போவாங்க, நரம் போறாக்க. ஓகே குட். சுவனம் அல்லது நரகம். ஓகே, ஒவ்வொரு அடியாரும் அவங்க செய்த நல்ல அமல்களை கொண்டு சுவர்க்கம் நரகத்துக்கு வந்து அனுப்பப்படுவாங்க. இதுதான் இறுதியா நடக்கும். இதுதான் அவங்களோட நிரந்தர வாழ்க்கையாக காணப்படும். இந்த உலக வாழ்க்கை வந்து ஒரு தற்காலிகமான வாழ்க்கை. ஓகே, அழிவடையக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்குது. இதெல்லாம் எங்களுக்கு அல்லாஹ்தால குர்ஆன்லயும் சொல்லிக்கிறான், இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி. அதே நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் எங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்ப அதனால நாங்க முஹ்மீன்களாக இருக்கிற ஒரு காரணத்தினால நாங்க இந்த விஷயம் எல்லாத்தையுமே நாங்க நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். ஏன்னா மறுமை பற்றிய நம்பிக்கைன்னு சொல்றது ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்கள்ல 5வது அம்சமாக காணப்படுது. ஓகே, நாங்க மறுமையை வந்து நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அப்ப இவ்வளவு விஷயங்களும் மறுமையில வந்து இடம்பெறுவதற்காக காணப்படுது. ஓகே, அதே நேரம் குறிப்பாக நீங்க சொல்லியிருந்தீங்க மறுமையில மஹ்ஷர் பேரில ஷஃபாஅத் இடம்பெறும்னு சொல்லி. ஓகே, ஷஃபாஅத்னு சொல்றது வந்து மன்றாட்டம். ஓகே, மன்றாட்டம். அதுல வந்து குறிப்பா ஒவ்வொரு அடியான்களும் வந்து இருக்கக்கூடிய எல்லா நபிமார்கள்ட்ட போய் எங்களுக்காக நீங்க பரிந்துரை பேசுங்களே, நீங்க அல்லாஹ் இடத்துல பேசுங்க, அவசரமா விசாரணை ஆரம்பிக்க சொல்லுங்கன்னு எல்லாம் சொல்லி குறிப்பிட்ட நேரம் எந்த ஒரு நபியுமே அதுக்கு முன் வர மாட்டாங்க. ஓகே, இறுதியில அஹ் ஒரே ஒரு நபி மட்டும்தான் அவங்களோட உம்மத்தினருக்காக அல்லாஹ் இடத்துல சிபாரிசு செய்யறதுக்கு, மன்றாட்டம் செய்யறதுக்கு முன் வருவாங்க. அது எந்த நபி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓகே குட். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான் முன் வருவாங்க. ஏண்ட உம்மத்தினர், ஏண்ட சமூகத்துக்காக நான் அல்லாஹ் இடத்துல பேசுறேன்னு சொல்லி அவங்க மட்டும்தான் முன் வருவாங்க. ஓகே, வந்து அல்லாஹ் இடத்துல எல்லாம் பேசினதுக்கு பிறகுதான் இந்த விசாரணைகள் எல்லாமே இடம்பெறும். ஓகே, அப்ப இந்த ஷஃபாஅத்னு சொல்ற ஒரு விடயம் வந்து காணப்படுது. அப்ப அல்லாஹு தாலா மறுமையில இந்த நபிமார்கள் மலக்குமார்களுக்கெல்லாம் ஷஃபால் செய்யக்கூடிய அந்த நிலைமையை வந்து கொடுத்திருக்கிறார். ஓகே, அதே நேரம் அல்லாஹ் இதெல்லாம் அனுமதித்திருக்கிறானோ அந்த அனுமதிப்படி அல்லாட நாட்டப்படிதான் மறுமையில எல்லா விஷயங்களுமே இடம்பெறும். ஓகே, அப்ப இத வந்து நம்பிக்கை கொள்றதுதான் மறுமை பற்றிய நம்பிக்கை. ஓகே, நாங்க அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினரிட நம்பிக்கை கோட்பாடு அகீதா சம்பந்தமான விஷயங்களை தான் நாங்க படிச்சு கொண்டு இருக்கிறோம். அடுத்து வந்து சஹாபாக்கள். ஓகே, இவங்களோட அகீதா நம்பிக்கை கோட்பாட்டுக்குள்ள வரக்கூடிய ஒரு விஷயம் தான் சஹாபாக்கள். ஏன்னா ஏற்கனவே நாங்க வரைவிலக்கணத்துல பார்த்தோம், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் சஹாபாக்களை பின்பற்றி நடக்கிறவங்க தான் இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர்னு சொல்றோம். அப்ப சஹாபாக்கள்னு சொல்றவங்க யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள். ஓகே குட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தோழர்கள், நாங்க நபி தோழர்கள் சொல்றோம். இவங்க தான் சஹாபாக்களாக காணப்படுறாங்க. இவங்க வந்து முஸ்லிம்களே உயர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. ஓகே, முஹ்மீன்கள்ல உயர்ந்தவர்கள் தான் இந்த சஹாபாக்கள். அதே நேரம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடியவங்க தான் இந்த சஹாபாக்கள். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில முழுமையா இந்த சஹாபாக்கள் எல்லாருமே பின்பற்றி இருக்கிறாங்க. ஓகே, அதே நேரம் இந்த சஹாபாக்கள்ல சுவனத்துக்கு நன்மாராயம் குறிப்பிடப்பட்ட சஹாபாக்கள் மொத்தம் எத்தனை காணப்படுறாங்க? 10 பேர். ஓகே, அந்த 10 பேரை நாங்க எப்படி அழைக்கிறோம்? பத்து பேர் இருக்கிறாங்க. சுவனத்துக்கு வந்து நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்கள். ஓகே, அதுல வந்து குறிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குலஃபா உர் ராஷிதுன்கள மொத்தம் எத்தனை கலீஃபாக்கள் இருக்கிறாங்க? நாலு. ஓகே குட். 4 கலீஃபாக்களை தான் நாங்க குலஃபா உர் ராஷிதுன்கள் சொல்றோம். யாரு யாரு? கலிபா அபூபக்கர் அலி, கலிபா உமர் அலி, அலி அலி, உஸ்மான் அலி. ஓகே குட்.
அந்த ஓர்டருக்கு நாங்க சொல்லி கொண்டு போறோம்னு சொன்னா முதலாவது கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அதே நேரம் இரண்டாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு, மூன்றாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்து இறுதியா நான்காவது அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஓகே, இந்த நால்வரும் தான் நாங்க குலஃபாவு ராஷிதீன்கள்னு சொல்றோம். இவங்க எல்லாம் சஹாபாக்கள் தானே, இவங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தோழர்கள் தான். ஓகே, அப்ப இவங்க எல்லாருமே அந்த சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 பேர்ல இந்த 4 பேருமே உள்ளடக்கப்படுறாங்க. ஓகே, 10 பேர்ல 4 பேர்கள் உள்ளடக்கப்படுறாங்க. மற்றது ஏனைய இன்னும் 6 பேர்கள் வந்து காணப்படுறாங்க. அப்ப இந்த சஹாபாக்கள் எல்லாமே சுவனத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டாங்க. அப்ப இவங்க எல்லாரும் சுவனம் செல்லக்கூடியவர்களாக காணப்படுறாங்க. அதே நேரம் அஹ்லுல் பைத்னு சொல்றது என்ன? அஹ்லுல் பைத்னு சொன்னா நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களின் குடும்பத்தினர். ஓகே, குட். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட குடும்பத்தை தான் அஹ்லுல் பைத்னு சொல்றோம். அப்ப உம்மஹாத்துல் முஃமினீன் ரசூலுல்லாஹி அவர்களின் மனைவிமார். ஓகே, குட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவிமார்களை தான் உம்மஹாத்துல் முஃமினீன்கள்னு சொல்றோம். எத்தனை மனைவிமார்கள் காணப்படுறாங்க? 11 பேர். ஓகே, குட். 11 பேர். ஓகே, அதுல முதல் மனைவியும் இறுதி மனைவியை மட்டும் சொல்லுங்க. முதல் மனைவி யாரு? கதீஜா ரலி. ஓகே, குட். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இறுதி இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி சின்ன கிளாஸஸ்ல படிச்ச விஷயங்கள். ஷபியா அலி. இறுதியாக திருமணம் முடித்தது வந்து மைமுனா அலி. ஓகே, குட். மைமுனா. மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா. ஓகே, இறுதியா மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா. ஓகே, முதல் மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஓகே, அப்ப உம்மஹாத்துல் முஹ்மினீன்கள் 11 பேர் இருக்கிறாங்க. அப்ப இந்த உம்மஹாத்துல் முஹ்மினீன்கள், அதே நேரம் நபி அவங்களோட குடும்பத்தினர் அஹ்லுல் பைத்தினர், இவங்க எல்லாரும் மீதும் நாங்க கட்டாயமா அன்பு செலுத்த வேண்டும். ஓகே, அவங்கள கௌரவிக்க வேண்டும். ஓகே, இவங்க எல்லாருமே சஹாபாக்கள்னு சொல்லக்கூடிய இந்த பிரிவுக்குள்ள உள்ளடக்கப்பெற்றவங்க தான். இப்ப கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவா இருக்கலாம், மைமுனா ரலியல்லாஹு அன்ஹாவா இருக்கலாம். அதே நேரம் நபி அவங்களோட ஏனைய மனைவிமார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஜைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா, இவங்க எல்லாருமே சஹாபாக்கள் தான். இவங்க எல்லாருமே சஹாபாக்கள் தான். அப்ப சஹாபாக்கள்னு சொல்ற நேரம் நாங்க யாரெல்லாம் நம்பிக்கை கொள்ளணும், யாரை நாங்க கௌரவப்படுத்தணும்னு சொன்னா இந்த உம்மஹாத்துல் முஹ்மினீன்கள், அஹ்லுல் பைத்தினர், அதே நேரம் இந்த சுவர்கது நன்மாராயம் சொல்லப்பட்ட அந்த 10 சஹாபாக்கள். இவங்க எல்லாரும் இதை தவிர இன்னும் நிறைய சஹாபாக்கள் இருக்கிறாங்க. இப்படி எல்லா சஹாபாக்கள் மீதும் நாங்க கட்டாயமா அன்பு செலுத்த வேண்டும். ஓகே, அதே நேரம் சஹாபாக்கள் எல்லாம் பொறுத்த வரையில இவங்க எல்லாருமே நல்ல நம்பிக்கை நேர்மையுடையவர்களாக தான் இருந்திருக்கிறாங்க. நம்பிக்கை நேர்மையுடையவர்களாக தான் இந்த சஹாபாக்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. ஓகே, அப்ப அதனால நாங்க இவங்க மீது வந்து ஒரு நாளும் குறை காணக்கூடாது. ஒவ்வொரு சஹாபா மீதும் நாங்க குறை காணக்கூடாது. அவங்கள நாங்க தவறான விதத்துல விமர்சிக்கவும் கூடாது. விமர்சிக்கவும் கூடாது. இது நாங்க செய்ய கூடாத செயல்களாக காணப்படுது. அப்ப இது வந்து சஹாபாக்கள் பற்றிய நம்பிக்கைக்குள்ள உள்ளடக்கிற விஷயம். அடுத்ததாக இருக்கிறது தான் பாவம். ஓகே, பாவம் பற்றி அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினரோட மனப்பான்மை என்ன, அவங்களோட நம்பிக்கை என்னன்னு சொன்னால், குறிப்பா இஸ்லாத்தை பொறுத்தவரையில நாங்க பாவத்தை வந்து 2 வகையா பிரிக்கிறோம். ஓகே, சிறு பாவம் பெரும் பாவம்னு சொல்லி நாங்க பிரிக்கிறோம். ஓகே, அதுல சிறிய பாவங்கள் நிறைய காணப்படுது, பெரும் பாவங்களும் நிறைய காணப்படுது. ஆனா குறிப்பா பெரும் பாவத்துல அந்த 7 பெரும் பாவங்களை தான் மெயினா சொல்லுவாங்க. ஓகே, அந்த 7 பெரும் பாவங்களும் என்னென்னு தெரியுமா? கொலை செய்தல், சூனியம் செய்தல், வட்டி, இணை வைத்தல். ஓகே, குட். கொலை செய்தல், அதே நேரம் ஷிர்க்ல ஈடுபடுறது, இணை வைத்தல், ஓகே, வட்டி, அனாதைகளோட சொத்துக்களை வந்து அபகரிக்கிறது, சூனியம் செய்யறது, ஓகே, அனாதைகளோட சொத்துக்களை அபகரிக்கிறது, அதே நேரம் கற்புள்ள பெண் மீது அவதூறு சொல்லுதல். ஓகே, ஒரு கற்புள்ள பெண் மீது அவதூறு சொல்றது, இது எல்லாமே பெரும் பாவங்கள்ல வரக்கூடிய விடயங்களா காணப்படுது. ஓகே, அப்ப இதுல என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா, இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர் பெரும் பாவத்துல ஈடுபட்ட முஸ்லிம் வந்து பாவி ஆவான், ஆனா அவன் காஃபிர் ஆக மாட்டான். உதாரணமா ஒரு முஸ்லிம் பெரும் பாவத்துல ஈடுபட்டுன்னு சொன்னா நாங்க அவனை உடனடியா காஃபிர் என்று சொல்லி அழைக்க கூடாது. அவன் வந்து பாவி ஆகுவான், ஒரு பாவத்தை செய்த பாவி ஆகுவான். ஓகே, அதே நேரம் இந்த பாவங்கள்ல ஈடுபடக்கூடியவங்க நரகத்துக்குள்ள நுழைஞ்சாலும்
நரகத்துல வந்து நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அல்லாஹு தாலா நாடினு சொன்னா பாவம் செய்த அடியான்களை வந்து நரகத்துல கொடுக்க வேண்டிய சில தண்டனைகளை கொடுத்துட்டு அவங்கள எல்லாம் விடுவித்துருவார். விடுவித்து சுவர்க்கம் அனுப்புவான். இது எங்களுக்கு தெரியாது, அது அல்லாஹ்வோட நாட்டம். ஓகே, அல்லாஹ் நாடினால் இந்த விஷயங்கள் எல்லாம் இடம்பெறும். ஓகே, அல்லாஹ்வோட நாட்டப்படி இந்த விடயங்கள் எல்லாம் இடம்பெறும். அப்ப அதனால நாங்க பெரும்பாவத்தில் ஈடுபட்ட ஒரு முஸ்லிமை வந்து நாங்க பாவின்னு சொல்லிதான் அழைக்கிறோம். ஓகே, காஃபிர்னு சொல்ல எங்களால முடியாது. விளங்கிச்சா? அந்த ஒரு விஷயம் தான் இதுல வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. அதே நேரம் ஒரு பாவ செயல்ல எதுலையுமே ஈடுபடாத ஒரு முஸ்லிமை வந்து நாங்க சும்மா காஃபிர்னு சொன்னா அது ஒரு குற்றமான ஒரு செயலாகத்தான் கருதப்படுது. பாவம் செய்யாத ஒருத்தரை வந்து நாங்க சும்மா காஃபிர்னு சொல்லி எங்களால குறிப்பிட முடியாது. அதுவும் ஒரு குற்றமாக தான் காணப்படுது. அதே நேரம் ஒரு பாவத்தை வந்து பாவம் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறது, ஹராமான விஷயத்த ஹராம் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறது. ஓகே, அதே நேரம் ஷரியாவை வந்து பரிகாசம் செய்யறது. ஷரியான்னு சொன்னால் என்ன? ஷரியாட பொருள் என்ன? இஸ்லாமிய சட்டம். இஸ்லாமிய சட்ட ஓகே, விதிமுறைகள். குட். இஸ்லாமிய சட்ட விதிமுறைகள். ஓகே, இஸ்லாமிய சட்டங்களை தான் ஷரியான்னு சொல்றோம். ஷரியாவை வந்து பரிகாசம் செய்யறது, அதாவது அந்த ஷரியாவை வந்து பரிகாசம்னு சொன்னா கொஞ்சம் குற்றங்கள் எல்லாம் சுமத்துறது. ஓகே, இப்படியான விஷயங்கள் எல்லாம் நாங்க செய்தோம்னு சொன்னால் இது வந்து எங்களுக்கு குஃப்ர வந்து ஏற்படுத்துதான். ஓகே, குஃப்ர்னு சொன்னால் என்ன போல? இறை நிராகரிப்பு. ஓகே, குட். நிராகரிப்பு. குஃப்ர்னு சொல்றது வந்து இறை நிராகரிப்பு. ஓகே, அல்லாஹ்வை நாங்க நிராகரித்ததுக்கு வந்து சமன். இறை நிராகரிப்பதான் நாங்க வந்து குஃப்ர்னு சொல்றோம். அப்ப இப்படியான செயல்களை செய்யறது வந்து குஃப்ரை வந்து ஏற்படுத்தக்கூடியதுன்னு சொல்லி குறிப்பிடப்படுது. ஓகே, அதே நேரம் மறுமையில நாங்க பார்த்தோம் நபிமார்களோட ஷஃபாஅத் ஈக்குதுன்னு சொல்லி. ஓகே, நபிமார்களோட மன்றாட்டம் அந்த சிபாரிசு ஈக்குதுன்னு சொல்லி நாங்க பார்த்தோம். அப்ப ஷஃபாஅத்னு சொல்ற ஒரு விஷயம் ஈக்குதுதான். ஆனால் அதுக்கு தகுதி பெற்றவங்க வந்து அவங்களோட தகைமைக்கு ஏற்பதான் அங்க சிபாரிசு செய்யக்கூடியதாக இருக்கும். ஓகே, யார் யாரெல்லாம் ஷஃபாஅத் செய்யறதுக்கு தகுதியானவங்களா இருக்கிறாங்களோ அவங்களோட தகைமைக்கு ஏற்பதான் அந்த இடத்துல சிபாரிசு செய்வாங்க. ஓகே, அந்த ஒரு விடயமும் இதுல காணப்படுது. அப்ப பாவம் பற்றி அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர் முக்கியம் என்ன சொல்றாங்கன்னா, பெரும் பாவம் செய்யக்கூடிய ஒரு முஸ்லிம் வந்து ஒரு பாவி ஆகிறான், அவனை காஃபிர்னு சொல்ல முடியாது. அதே நேரம் பாவத்தை நாங்க பாவம் இல்லைன்னு சொல்றதும், ஹராத்தை வந்து ஹராம் இல்லைன்னு சொல்லி குறிப்பிடுறதும், அதே நேரம் ஷரியாவை வந்து நாங்க பரிகாசம் செய்யறதும், இது எல்லாமே குஃப்ரை ஏற்படுத்தக்கூடிய செயல்கள்னு சொல்லி எங்களுக்கு குறிப்பிடப்பட்டு அப்ப இந்த செயல்கள்ல இருந்து நாங்க தவிர்த்திருக்கணும். இப்போ உதாரணமா எங்களுக்கு தெரியும் பன்றி இறைச்சின்னு சொன்னால் அது வந்து இஸ்லாத்துல ஹராமாக்கப்பட்டிருக்குது. எங்களுக்கு சொல்லல பன்றி இறைச்சி வந்து ஹலால், இப்படி குறிப்பிடல. அப்படி நாங்க சொன்னோம்னு சொன்னா நாங்களும் குஃப்ர் செய்யற ஆக்கள் மாதிரிதான். ஓகே, நாங்களும் குஃப்ர்ல ஈடுபடுறோம். ஏன்னா அது ஹராம்னு சொல்லி தெளிவா சொல்லப்பட்டிருக்குது இஸ்லாத்துல. இப்ப நாங்க ஹராம் இல்லைன்னு சொல்ல முடியாது. விளங்குச்சா? அதே மதுபானம் வந்து இஸ்லாத்துல ஹராம், அதை ஹராம் இல்லைன்னு சொல்லி குறிப்பிட முடியாது. விளங்குச்சு? இதெல்லாம் குஃப்ரை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்னு சொல்லி குறிப்பிடப்படுது. இதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினரோட அகீதா, அவங்களோட நம்பிக்கையில பாவம் பற்றிய நம்பிக்கையாக காணப்படுது. அடுத்துதான் 8வது விடயமா இருக்கிறது தான் வழிமார்கள். ஓகே, வழிமார்கள்னு சொல்றது வந்து இறை நேசர்கள். ஓகே, வழிமார்கள் சொல்றது இறை நேசர்கள், நாங்க இறை பக்தர்கள்னு சொல்லி குறிப்பிடுவோம். ஓகே, இறை பக்தர்கள்னு சொல்லுவோம், இறை நேசர்கள்னு சொல்லுவோம். அதாவது இவங்களுக்கு வந்து அல்லாஹுடனான தொடர்பு, அல்லாஹுடனான நெருக்கம் அதிகமா இருக்கும். ஏனைய முஹ்மின்களை விட அல்லாஹுட இவங்க நெருக்கமா இருப்பாங்க, அதிகமா தொடர்பு கொண்டவங்களா இருப்பாங்க. இப்படி அல்லாஹோடு யாரு நெருக்கமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் நாடியவங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் இப்படி ஒரு விசேடமான ஒரு அந்தஸ்து ஒன்றை வழங்குறார். அதே நேரம் இந்த வழிமாறுகளுக்கு முக்கியமா ஒரு விடயம் ஒன்று வழங்கப்படுது. அதாவது என்னன்னு சொன்னால் கராமத். கராமத்துன்னு சொல்லக்கூடிய ஒன்றையும் அல்லாஹு தாலா வழங்கி இருக்கிறார். கராமத்துன்னு சொன்னால் என்னன்னு தெரியுமா? கராமத் இதுவும் ஒரு புதிய ஒரு சொல்லணும். என்ன பொருள்? ரசூல் அவங்களுக்கு மோஜிசாத் வழங்கப்படுற மாதிரி இறை நேசர்களுக்கு கராமத்துங்கிற அற்புதமான ஒரு பொருள் வழங்கப்படும். ஓகே, குட். ஓகே, குட். என்னன்னு சொன்னால் இப்ப நபிமார்களுக்கு முஹஜிசாத்னு சொல்லக்கூடிய சில அற்புதங்கள் வழங்கப்பட்டிருக்குது. ஏன்னா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அப்படி நிறைய நபிமார்களுக்கு அல்லாஹு தாலாவால
முஹ்ஜிசாத்தல் அற்புதங்கள் வழங்கப்பட்டிருக்குது. அப்ப கராமத்துன்னு சொல்றது என்னன்னு சொன்னா பிள்ளைகள், இந்த வலிமார்கள் இருக்கிறாங்க இறை நேசர்கள், இவங்களுக்கு வழங்கக்கூடிய அற்புதத்தை தான் நாங்க கராமத்துன்னு சொல்றோம். ஓகே, இவங்களுக்கு வழங்கக்கூடிய அற்புதத்தை தான் நாங்க கராமத்துன்னு சொல்லி நாங்க குறிப்பிடுறோம். அப்ப அல்லாஹ் தாலா இவங்களுக்கு கராமத் அந்த அற்புதத்தை வந்து வழங்கி இருக்கிறான். அதே நேரம் அடியார்கள்ல யாராவது இந்த இந்த ஒரு ஆன்மீக தரத்தை அடைஞ்சாலும் அவங்க எல்லாருமே அடிப்படை சன்மார்க்க கடமைகள்ல இருந்து யாருமே விதிவிலக்களிக்கப்பட மாட்டாங்க. இப்ப இறைநேசர்கள் வழிமார்கள்னு சொல்லி நாங்க சொல்றோம் தானே, இவங்களுக்கு வந்து சன்மார்க்க கடமைகள் எல்லாம் விதிவிலக்குன்னு சொல்றது என்னன்னு சொன்னால், அவங்க வந்து அதெல்லாம் செய்யாம இருக்கணும் அப்படி இல்லை. அவங்களும் தொழணும், அவங்களும் நோம்பு பிடிக்கணும், அவங்களும் ஏனைய அமல்களை செய்யணும், இப்படி எல்லாமே அவங்களும் செய்யணும். விளங்குச்சா? அவங்க இறை நேசர்கள் வழிமார்கள்னு சொல்லி அவங்க வந்து அந்த அமல்கள்ல இருந்தெல்லாம் விடுபடவே இல்லை. அந்த ஒரு விஷயம் காணப்படுது. ஏன்னா சில இப்ப நபிமார்களுக்கு வந்து பாவத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு தன்மை ஒன்று வழங்கப்பட்டிருக்கு தானே. ஓகே, அந்த மாதிரி இவங்களுக்கு இப்படி வழங்கப்பட்டு இல்லை. ஓகே, இவங்களும் என்ன செய்யணும், சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கடமைகள் எல்லாத்தையும் நிறைவேற்ற வேண்டும். இவங்களுக்கு அந்த விதிவிலக்கு அளிக்கப்பட மாட்டாது. ஓகே, இன்னொரு விடயம் காணப்படுது. இதுதான் வலிமார்கள், இறை நேசர்கள். இறை நேசர்கள் அந்த பெயரிலே ஒன்று விளங்கும். அல்லாஹ் கூட அவங்க எவ்வளவு நெருக்க முடியவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஓகே, அப்ப இதெல்லாம் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினரிடம் அகீதா நம்பிக்கை கோட்பாடாக காணப்படுது. ஓகே, அப்ப இதுல 8 விஷயங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. மொத்தமா நாங்க ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்கள்ல 6 அம்சங்கள் காணப்படுது. அதுல இருக்கக்கூடிய 5 விஷயங்கள் இதுல உள்ளடக்கப்படுது, கலாக்கவிர தவிர்த்து. மற்றது வந்து சஹாபாக்கள், பாவம், வலிமார்கள், இந்த 3 டாபிக்கு கீழே உங்களுக்கு அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினரோட அகீதா சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து குறிப்பிடப்பட்டு. ஓகேவா? இதை விலகி கொண்டீங்களா? ஓ டீச்சர். ஓகே, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅன்னு சொல்றது ஒரு சின்ன ஒரு யூனிட் தான். அதே நேரம் ஒரு இலகுவான ஒரு யூனிட். ஓகே, இதுல வந்து எங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள் தான். நாங்க ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்கள்ல படிக்கிற விஷயங்கள் தான். அப்ப சின்ன கிளாஸஸ்ல இருந்து படிச்ச விஷயங்கள் தான் கொஞ்சம் உங்களுக்கு விரிவாக மேலதிகமான தகவல்களோடு தான் இந்த யூனிட்ல வந்து உள்ளடக்கி இருக்கிறாங்க. ஓகே, இப்ப அவசரமா கொப்பி எடுத்துக்கொள்ளுங்க. இதுல நிறைய அரபு சொற்கள் காணப்படுது. அந்த அரபு சொற்களை பொருளையும் எழுதி கொள்ளுங்க. முதலாவது அரபு சொல் போடுங்க. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத். ஜமாஅத்துனும் சொல்லிலும் ஜமாஆனும் சொல்லிடும். ஓகே, அஹ்லு சுன்னா வல் ஜமாஆன்னு சொல்லியும் குறிப்பிட இயலும். ஓகே, இதுல பொருள் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் பின்பற்றி வாழ்ந்தோர். ஓகே, குட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் பின்பற்றி நடப்பவர்கள். அடுத்த சொல் போட்டுக்கொள்ளுங்க. ரிசாலத். ரிசாலத்.
ரிசாலத்துன்னு சொன்னால் என்ன பொருள்? தூதுத்துவம். ஓகே குட். தூதுத்துவம். தூதுத்துவம். ஓகே, அடுத்த சொல் போடுங்க. முஹ்ஜிசாத். முஹ்ஜிசாத். முஹ்ஜிசாத்னு சொன்னால் என்ன பொருள்? அற்புதம். அற்புதங்கள். ஓகே குட். அற்புதம். அடுத்த சொல் இஸ்மத். இஸ்மத் அதாவது நபிமார்களுக்கு இஸ்மத்னு சொல்லக்கூடிய ஒரு பண்பொன்று வழங்கப்பட்டிருக்கிறது. ஓகே, அதான் இஸ்மத். இஸ்மத்னு சொன்னால் என்ன பொருள் புலகம்? பாவங்கள் பிழைகள் செய்வதிலிருந்து பாதுகாப்பு பெறும். ஓகே குட். பாவங்கள் பிழைகள் செய்வதிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். இஸ்மத்னு சொல்றது பாவங்கள் செய்வதிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். இஸ்மத்னு சொல்றது பாவங்கள் பிழைகள் செய்வதிலிருந்து பாதுகாக்கப்பட்டது. அடுத்த சொல் போடுங்க. மீசான். மீசான்னு சொன்னால் என்ன? நன்மை நன்மை தீமை தீமைகளை அடக்கம் தராசு. ஓகே குட். நன்மை தீமையை அளவிடும் தராசு அல்லது நிற்கும் தராசு. நன்மை தீமைகளை அளவிடும் தராசு. அடுத்த சொல் ஷஃபாஅத். ஷஃபாஅத். ஷஃபாஅத்னு சொன்னா என்ன பொருள்? மன்றாட்டம். ஓகே குட். மன்றாட்டம். மன்றாட்டம் அல்லது சிபாரிசுனும் சொல்லலாம். ஓகே, சிபாரிசு. மன்றாட்டம் அல்லது சிபாரிசு. காஃபிர்னு சொன்னால் காஃபிர்னா என்ன பொருள்? குஃபுர்ல ஈடுபட்டவன். ஓகே, இறை நிராகரிப்பு ஈடுபட்டவன், குஃபர்ல ஈடுபட்டவன் அல்லது முஹ்மின் அல்லாதவன். ஓகே, இப்படி எங்களுக்கு பொருள்களை கொடுக்கலாம்.
அடுத்த சொல் குஃபுர். குஃபுர். இறை நிராகரிப்பு. ஓகே குட். இறை நிராகரிப்பு. குஃபுர் இறை நிராகரிப்பு. ஷரியா என்ற சொல்லுக்கு அந்த அரபு சொல் அந்த பொருளை வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல எழுதி இருக்கிறீங்களா? ஓ டீச்சர். ஓகே, அப்ப திருப்ப எழுதி கொள்ள தேவையில்லை. அதை எழுதி இல்லாதவங்க மட்டும் ஷரியான்னு போட்டு இஸ்லாமிய சட்ட விதிமுறைகள்னு போட்டுக்கொள்ளுங்க. ஷரியா இஸ்லாமிய சட்ட விதிமுறைகள். அடுத்த சொல் கராமத். 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 வலிமார்களுக்கு வழங்கப்படும் அற்புதம்னு போடுங்க. ஓகே, வலிமார்களுக்கு வழங்கப்படும் அற்புதம். அடுத்து வலிமார்கள்னு போட்டு இறை நேசர்கள்ன்றதையும் போட்டுக்கொள்ளுங்க. வலிமார்கள் இறை நேசர்கள். ஓகே டீச்சர். ஓகே, எல்லாரும் அரபு சொற்களையும் அதர பொருள்களையும் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நாங்க செகண்ட் யூனிட்ல அப்ப வரக்கூடிய இவ்வளவு அரபு சொற்கள் தான் காணப்படுது. ஓகே, அதே நேரம் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா நோட்ஸ் எழுதி கொள்ள தந்தேனா அகீதா? ஓ டீச்சர். ஓகே, எல்லாரும் எழுதி இருக்கிறீங்க தானே? ஓம் டீச்சர். ஓகே, அப்ப இப்ப செகண்ட் யூனிட்டுக்குரிய நோட்ஸ் தான் எழுதி கொள்ள போறீங்க. ஓகே, உங்களோட தலைப்புல போட்டுக்கொள்ளுங்க. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅன்னு சொல்ற தலைப்பை 2ஆம் நம்பரை போட்டுக்கொள்ளுங்க உங்களோட கோப்பியில. ஓகே, எல்லாரும் எழுதிக்கொள்ளுங்க இந்த எக்ஸ்ட்ராவா தரக்கூடிய இந்த நோட்ஸை. ஓகே, உங்களுக்கு ஓ லெவல் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு இலகுவா இருக்கும். அதனால தான் இந்த நோட்ஸ் எல்லாம் வழங்கப்படுது. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே, நாங்க சஹாபாக்கள் சம்பந்தமா படிச்ச நேரம் நான் உங்கள்ட்ட கேட்டிருந்தேன். சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட அந்த 10 சஹாபாக்களை நாங்க எப்படி அழைக்கிறோம்னு சொல்லி யாருக்கும் தெரியாதா? ஓகே, நீங்க இந்த சொல் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அஷரத்துல் முபஷ்ஷரீன் சொல்ற சொல் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா?
ஓ டீச்சர். ஓகே அதுதான் அது. அதாவது சுவர்க்கத்தின் நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபாக்களை வந்து நாங்க அஷ்ரத்துல் முபஷிரின்னு சொல்லி தான் அழைக்கிறோம். ஓகே அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. திண்ணை தோழர்களை நாங்க இப்படி அழைக்கிறோம் குள்ளஹரி சொல்லுங்க. திண்ணை தோழர்கள். திண்ணை தோழர்களை நாங்க இப்படி அரபுல அழைக்கிறோம். அஸ்ஹாபு சுஃபான்னு சொல்ற பெயர் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே அஸ்ஹாபு சுஃபான்னு சொல்றதுதான் திண்ணை தோழர்கள். ஓகே அதையும் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ஓகே நான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணியிருக்கிறேன் அஹ்லு சுன்னா வல் ஜமாஆன்னு சொல்லக்கூடிய யூனிட்டுக்குரிய நோட்ஸ். ஓகே இதை வந்து குயிக்கா எழுதி கொள்ளுங்க பார்ப்போம். அப்பதான் எங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து தௌஹீத் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து படிக்கலும். உங்களோட 3rd யூனிட்டை கவர் பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு 2 யூனிட்ஸ் மாதிரி படிப்பிச்சுட்டு யூனிட் எக்ஸாம் மாதிரி தருவேன். ஓகே இன்ஷா அல்லாஹ். அதனால இந்த நோட்ஸ் எல்லாம் தான் நீங்க படிச்சு கொண்டு வரணும். ஓகே இதை வந்து குயிக்கா எழுதுங்க. டீச்சர் நான் இந்த புக்கை பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே அப்படின்னு சொன்னா நீங்க எழுத வானம். ஓகே இதுல வந்து கிரேட் 11 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தானே ஜாயின் பண்ணிக்கிறீங்க? 10 ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறீங்களா இல்லையே? இல்ல டீச்சர். ஓகே
புலகர் என்னன்னு சொன்னா நீங்க கொஞ்சம் பவர் கட் ஆகிட்டு ஓகே அப்ப அதனால ரவுட்டர் வந்து இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸுக்குள்ள ஆஃப் ஆகிடும் ஓகே அதனால நீங்க இந்த நோட்ஸை வந்து ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்துக்கொள்றது நல்ல ஓகே எல்லாரும் எடுத்துக்கொள்றீங்களா உங்களுக்கு நான் செட்லையும் போடுறேன் ஓகே செட்ல அனுப்புறதையும் சேவ் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே செட்ல அனுப்பினது வந்துச்சு எல்லாருக்கும் வர இல்லையா வந்துட்டு டீச்சர். ஓகே அதை சேவ் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே ஓகே அப்ப இதை வந்து கட்டாயமா எழுதி கொண்டு வாங்க இன்ஷால்லா நாங்க அடுத்த கிளாஸ் ஒரு புதிய யூனிட்டை வந்து படிப்போம் ஓகே தௌஹீத் சம்பந்தமான விஷயங்களை வந்து படிப்போம் ஓகே அப்ப நான் இன்றைக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஏர்லியா கிளாஸை முடிக்கிறேன் பாக்கத்தினால எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வலைக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு டீச்சர்.